10வது கேள்வி என்ன சொல்லி இருக்குதாண்டா, சதையின் இலக்ககான் சிறுதியில் உள்ள அல்பா கலங்கள்னால் உற்பத்தி செய்யப்படும் ஓமம். அதாவது சதையில இலங்ககான் சிறுதியில் 2 ஓமம் இருக்கு. ஒன்று அல்பா கலங்களால குளுக்கஹோன் என்ற ஓமம் சுரக்கப்படும். பீட்டா கலங்களால இன்சுலின் என்ற ஓமம் சுரக்கப்படும். இன்சுலின். இந்த அல்பா கலத்தில் இருக்கிற குளுக்கோன் என்ன செய்யப்படும்னா, மேலதிகமாக காணப்படுற கிளைக்கோஜனை என்ன செய்யும், குளுக்கோஸா மாற்றி குருதியில் சேமிக்கும். அதாவது கிளைக்கோஜனை குளுக்கோஸா மாற்றி குருதியில் சேமிக்கும். அதே மாதிரி பீட்டா கலத்தில் இருக்க இன்சுலின் என்ன செய்ய போகுதுண்டா, குருதியில் உள்ள குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாற்றி என்ன செய்ய போகுது, ஈரல்ல சேமிக்க போகுது. அங்கே ஈரல்ல சேமிக்கும். சரிதானே? அடுத்தது அப்போ இதில் சொல்லி இருக்கு, சதை இலங்கான் சிறுதியில் உள்ள அல்பா கலங்கள்னால் உற்பத்தி செய்யப்படும் ஓமம். முதலாவது இன்சுலின். அல்பாவில் இன்சுலினா, பீட்டாவில் தான் இன்சுலின். சரிதானே? அடுத்தது அதிரினலின். அதிரினலின் என்றது சிறுநீரகங்கள் இருக்குதானே, மனித சிறுநீரகத்தில் மேலே காணப்படும் அதிரினலின் சுரப்பி 2 வகை. இது அந்த எங்களோட அதிர்வுகளுக்கு உணர்ச்சியை காட்டுறப்ப குறை கேட்க ஓடுறோம், அதுகளுக்கெல்லாம் இந்த அதிரினலின் சுரப்பி தான் காரணமாக இருக்க போகுது. அடுத்தது சொல்றது கல்சிமோனின். அதாவது கல்சிமோனின்ன்றது கல்சிட்டோனின் தான் சொல்கிறாங்க. அது தைராய்டு சுரப்பி. தைராய்டுன்றது எங்களோட குரல் வழியில் காணப்படுறது. இது குருதியில் கல்சியத்தின் அளவை கட்டுப்படுத்துகிற செயற்பாடை செய்யும். சரிதானே? அடுத்த சொல்லியிருக்கு குளுக்கஹோன். இப்போ இல்லைங்க அல்பா கலத்தால் குளுக்கஹோன் தான் பேர். சரிதானே? அப்போ இது பொருத்தமான விட 4வது.